குறிப்பாக பனைப்பொருட்கள் கொஞ்ச நாளில் பனைமரமே இல்லாமல் போயிடும் பொழுது தமிழ்நாட்டில் அப்படின்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்குரலாலாம் குரல் கொடுத்தாங்க. அப்படி பனைமரமே இல்லாத மாதிரிலாம் ஆயிடுச்சு வந்து. ஏன்னா ஏரிகளை ஏரிகளை காக்கிறதுல பெரும்பங்கு வந்து பனைமரங்களுக்கு உண்டு. அதனால் சும்மா ஒன்றும் பனைமரத்தை வளர்த்தில்ல. தமிழர்களுடைய இன்னொரு அடையாளம் பனைமரம். குறிப்பாக தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்களில் பனைத்தொழில் ஒரு பெரிய தொழில். அந்த பனைத்தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒரு நிதி அறிக்கை வந்து வாசிச்சிருக்காங்க. அதுக்கு சில பேர் பாராட்டியிருக்காங்க வந்து. அதே நேரத்தில் ரொம்ப காலம் கேட்டுக்கிட்டு என்னன்னா கல் இறக்கிறது வந்து அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் கல் ஏன் வந்து அது ஏன் ஒரு போதைப் பொருளாக பார்க்குறீங்க? எங்கள் மூளை கடை திறந்துருக்குறீங்க. நான் இவங்க தாவேக்கா அரசுன்னு சொல்ல, இதுக்கு முந்தைய அரசு கூட சரி, அதுக்கு முந்தைய அரசு கூட சரி, கடைக்கு கடை, சந்துக்கு சந்து, கவர்மெண்ட்டு சாராயம் விற்கும்போது கவர்மெண்ட் கல் இறக்குனா என்ன தப்பு? அது இங்கே கல்லில் வந்து பவுடர் கலக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், போதை வஸ்துக்களை சேர்க்குறாங்க அப்படின்னா அது குற்றம். இது மருந்து, அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து. இங்கே கேரளாவில் இருக்குது வந்து. கேரளாவில் இருக்குது. கவர்மெண்ட்டே சீல் போட்டு அனுப்புகிறான். இந்த மாதிரியான கேள்விகள் இது ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்னென்னா, வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர் மேலே வயசு 34 வயசு ஆகுது. முதல் முறையாக இப்போ தான் தாவேக்கா ஆட்சி அமைந்தது. எல்லாருமே இளைஞர்கள் தான். எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாரும் பெரும்பான்மையானவர் இளைஞர்கள் தான். எல்லோரும் முதல் முறையாக சட்டசபைக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவங்கெல்லாம் வந்து பால்வாடிகள், அரசியலில் பால்வாடிகள் அப்படின்னு இன்னமும் சில பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏம்பா, தேர்தலுக்கு முன்னே தான் வந்து நீங்கள் பால்வாடி, பச்சை புல்லை, பவுடர் பூசினவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழக மக்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் தூக்கி அப்படி அடித்து விட்டு தூள் கலப்பி 1.25 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கி தாவேக்கா அரசு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள். சரி, மறுபடியும் வந்து சூரி சொல்கிற மாதிரி தான் வந்து பரோட்டாவுக்கு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் வந்து முதல்லேருந்து கோடு போடுங்கன்ற மாதிரி. சரி, நீங்கள் ஆட்சியை கழிச்சு விட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வைங்க, 200க்கு 200 அப்படின்ற அளவுக்கு சாலிடாக வரும். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய வாக்கும், இளைஞர்களுடைய நம்பிக்கையும், பெண்களுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது இந்த அரசு. அப்படி இருக்கும்பொழுது விவசாயிகளை எந்த விதத்தில் இந்த அரசு வஞ்சிக்காது. நான் திரும்ப சொன்னது தான். தேர்தலுக்கு முந்தைய கூட்டங்களில் விஜய் பேசுனது வந்து, அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும். இது ஒன்றும் பஞ்ச் டைலாக். விஜய் அப்படி பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது.